ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அனுபவம் தான் சொல்லலான் இருக்கேன். ஆதிசங்கர பகவத்பாதர் பொன்மழை பொழிய வச்ச கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது தனக்கு அழுகின நெல்லிக்காயை பிட்சையாக போட்டவளோட வீட்டில் இருந்த தரித்திரத்தை விரட்டுறதுக்காக மகாலட்சுமியை வேண்டினாராம் சங்கர மகான். அந்த வீட்டில் இருந்தவா செஞ்ச பாவம் அடுத்த தலைமுறையில் தான் தீரும், அது வரைக்கும் தனம் தர முடியாதுன்னாலாம். உன்னோட பார்வை தான் எப்பேற்பட்ட பாவத்தையும் அழிச்சிடுமே, நீ அதை செய்யக்கூடாதான்னு கேட்டு அந்த வீட்டில் இருந்த வறுமையை போக்கினார் ஆதிசங்கரர். அதாவது மகான்கள் நினச்சா எப்படிப்பட்டவாளோட கஷ்டத்தையும் எந்த மாதிரியான சூழலையும் போக்கிட முடியுங்கிறது நிதர்சனம். அப்படி பக்தர் ஒருத்தரோட கஷ்டத்தை பரமாச்சாரியா போக்கினதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு சமயம் மகாபெரிவா வெளியூரில் முகாமிட்டிருந்த சமயத்தில் வழக்கம் போல் சுற்று வட்டாரத்திலேருந்தெல்லாம் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணா. அவளில் மகாபெரிவா தங்கி இருந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருந்த சிவன் கோவில் குருக்களும் ஒருத்தர். தினம் கோவில்லேருந்து கொஞ்சம் புஷ்பம், வில்வம், விபூதி, குங்குமம் எடுத்துகிட்டு வந்து சுவாமி பிரசாதம்னு சொல்லி மகாபெரிவாக்கிட்ட கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்படுவார். அன்றைக்கும் அதே மாதிரி வந்து பிரசாதம்லாம் கொடுத்துட்டு கிளம்பி போனார் அந்த குருக்கள். இது நடந்து 2 நாளைக்கு அப்புறம் பிரதோஷம் வந்தது. அன்னைக்கு சாயந்தரம் 4 மணி இருக்கும். எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் தரிசனம் தந்துட்டு இருந்த இடத்துலேருந்து எழுந்துட்ட பெரியவா மலன்னு வெளியில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார். எங்கே போகிறார், எதுக்கு போகிறார்னு மடத்து சிப்பந்திகளுக்கே தெரியாததுனால எல்லாரும் அவசரமாக அவர் பின்னால் ஓடினா. மகாபெரிவா நடை அவ்வளோ வேகமாக தான் நடப்பா எப்போவுமே. அதனால் என்னவோ காரணம் இருக்குன்னு பக்தர்களும் சேர்ந்து பெரிவாளோட நடந்தா. மலன்னு நடந்த மகாபெரிவா பக்கத்தில் இருந்த சிவன் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சார். அவரை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கோவில் குருக்கள் அவசரமாக வரவேற்க ஓடி வந்தார். அதெல்லாம் இருக்கட்டும், பிரதோஷ காலம் ஆரம்பிக்க போகிறது, நீ பூஜையை ஆரம்பி, நான் முழுக்க இருந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு மகாபெரிவா சொல்லிட்டு சுவாமி சன்னதி நேராக தெரிகிறாப்புல ஒரு இடத்துல நின்றுண்டார். ஏற்கனவே மகாபெரிவா பின்னாலேயே வந்த கூட்டம் அங்கே நிறைஞ்சு இருந்தது. அதோட பெரியவா அங்கே இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே இன்னும் நிறைய பேர் வந்ததில் திருவிழா மாதிரி கூட்டம் அலை மோதியது. குறைவான அபிஷேக ஆராதனை பொருட்கள் தான் இருந்தாலும் அதை வச்சு குருக்கள் நந்திக்கும் நாதனுக்கும் பரிபூர்ணமாக அபிஷேக அலங்கார ஆராதனைகள் அத்தனையும் சிறக்க பண்ணி முடித்து தீபாரத்தி காட்டினார். ஆரத்தி ஜோதியை இருந்த இடத்திலேருந்தே தரிசித்தார் மகாபெரிவா. வந்திருந்த கூட்டம் குருக்கள் காட்டின ஆரத்தியை தொட்டு கும்பிட்டுட்டு தீபத்தட்டில் தட்சணையாக காசு போடவும் ஆரம்பித்தார். கையில் இருந்த சில்லறை காசுகளை சிலர் போட்டார்கள். இன்னும் சிலர் பெரியவா பார்த்துண்டு இருக்காருங்கிறதுனால 10, 20ன்னு ரூபாய் நோட்டுகளையும் போட்டார்கள். எல்லாம் முடிஞ்சு வந்திருந்தவாளுக்கு பிரசாதம் கொடுக்க ஆரம்பித்தார் குருக்கள். முதல் பிரசாதமாக விபூதி, வில்வம், புஷ்பத்தை மூங்கில் தட்டில் வச்சு மகாபெரிவா கிட்ட கொடுத்தார். மென்மையாக அவரை பார்த்து புன்னகைச்சா மகாபெரிவா. என்ன, உன்னோட மனோரதம் பூர்த்தியாச்சா? இனிமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொன்னார் மகாபெரிவா. அவர் சொன்னதை கேட்டதும் குருக்களுக்கு அப்படியே கை நடுங்க ஆரம்பிச்சிடுத்து. கண்ணிலேருந்து ஜலம் அருவியாக கொட்டுறது. பகவானே, நான் மனசுக்குள்ளே நினச்சது உங்களுக்கு கேட்டுதா அப்படின்னு கேட்டுண்டு மெய் சிலிர்த்து நின்னார். பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக ஒரு புன்னகை புரிஞ்சிட்டு கோவிலை பிரதர்ஷனம் பண்ணிட்டு புறப்பட்டார் மகாபெரிவா. அதுக்கப்புறம் அங்கே இருந்தவா எல்லாரும் குருக்கள் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டார். 2 நாள் முன்னால் மகாபெரிவாளை தரிசனம் பண்ண வந்தப்போ அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்தேன். பரமேஸ்வரா, இந்த கூட்டத்தில் 10ல் 1 பங்கு
கோவிலுக்கு வந்தா கூட உன்னையும் நன்னா வச்சுக்கலான்னு மனசுக்குள்ள நினைச்சிருந்தேன். சாட்சாத் சர்வேஸ்வரன் கிட்டதான் நான் அப்படி வேண்டிண்டேன். அந்த பகவானும் நானும் வேற இல்லைங்கிறத உணர்த்துற மாதிரி இங்க இத்தனை கூட்டத்தையும் அழைச்சிட்டு வந்து திருவிளையாடல் நடத்திட்டு போறார் மகா பெரியவா. தழுதழுக்க சொன்னார் குருக்கள். அதுக்கப்புறம் மகா பெரியவா வந்துட்டு போன கோவில்னு அது பிரபலமாச்சு. பக்தர்களும் நிறைய வர ஆரம்பிச்சா. எப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கா மகா பெரியவா. இங்கே வர மாதிரி கூட்டம் நம்ம கோவில்லையும் வரணும். அப்போ தான் நம்ம சிவனுக்கு நிறைய இன்னும் அபிஷேக ஆராதனைகள்லாம் சிறப்பாக செய்ய முடியும், நிறையா பக்தர்கள் வந்தால் செய்ய முடியும்னு மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டார். அது எப்படியோ மகா பெரியவாக்கு தெரிஞ்சு பிரதோஷ நேரத்தில் டக்குன்னு கோவிலுக்கு வந்துடுறார். கட 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 நடந்து வந்து அங்கே நம்ம வந்தால் அவரை தரிசனம் பண்ணுறதுக்குன்னே பெரியவா வந்திருக்கணுன்னே அத்தனை கூட்டமும் வந்துடுறது, பக்தர்கள் கூட்டம் சேர்ந்துடுறது. என்ன அழகான ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கா. இதை தொடர்ந்து மகா பெரியவாளுக்கு என்ன ஒரு அபாரமான ஞாபக சக்திங்கிறது சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை தான் இப்போ சொல்லலான்னு இருக்கேன். ஒரு வயதான தம்பதிகள், தாத்தா பாட்டின்னு சொல்லலாம். ஒரு நாள் காத்தால 7 மணிக்கு மகாபெரிவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா. பெரியவா ஒரு வாதா மரத்தின் கீழே ஒரு சாக்கில் உட்கார்ந்துட்டு இருந்தா. அவர் முன்னாடி போய் கை கூப்பி கொண்டு நின்றார்கள் இந்த தம்பதிகள். பெரியவா கேட்டா, இந்த மாதிரி ஒரு வாதா மரம் உங்க வீட்டு வாசல்ல இருந்ததே, இன்னும் இருக்கோ? ஆமா, இன்னும் இருக்கு. பெரியவா பார்த்து 20 வருஷத்துக்கு மேல ஆகியிருக்கும். இப்ப பெருசா வளர்ந்துருக்கு, நிறைய காய்க்கிறது. தெரு பசங்கள் கல்லை வீசி எறிந்து பாதாம்பழத்தை பொறுக்கி திங்கிறதுகள். திருப்பி பெரியவா கேட்குறா, கூடத்தில் ஒரு 10,000 இருந்ததே, அதில் கரையா அரிச்சு ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆயிருந்ததே, அதை அப்போவே ரிப்பேர் பண்ணியாச்சு. அதில் தான் சாப்பாட்டு நெல்லை கொட்டி வைக்கிறோம். திருப்பி பெரியவா கேட்குறா, ஒரு சிவப்பு பசுமாடு கன்று போடாமல் இருந்ததே, அது 6 கன்று போட்டுது. சமீபத்தில் தான் தவறி போச்சு. கன்றுக்குட்டிகள் எல்லாம் நன்றாய் இருக்கு, நல்ல வம்சம். அடுத்து பெரியவா கேட்குறா, ஐயங்கார் கணக்கு பிள்ளை இருந்தாரே, திருநட்சத்திரம் 80க்கு மேல் இருக்குமோ? சதாபிஷேகத்துக்கு 2 வருஷம் முன்னாடி வைகுண்டம் போயிட்டார். பெரியவா அடுத்ததா கேட்குறா, 8குடி முருகனுக்கு தைப்பூசம் காவடி எடுக்கிற வழக்கமாச்சே, உங்க புத்திரால் யாராவது வந்து காவடி எடுக்கிறாளா? பெரியவா கிருபையால 8குடி முருகன் கைங்கரியம் நடந்துட்டு இருக்கு. வடுவூர் துரைசாமி ஐயங்கார், வைமு கோதை நாயகி அம்மாள், பம்மல் சம்பந்த முதலியார் நாவல்கள், மதன காமராஜன், விக்ரமாதித்தன் புஸ்தகங்கள் எல்லாம் அலமாரி நிறைய இருந்ததே, இருக்கா? யாராவது படிக்கிறாளா? புஸ்தகங்கள் இருக்கு, யாரும் படிக்கிறதில்ல. ராமாயணம் பாராயணம் செய்து கொண்டிருந்தியே, நடக்கிறதா? கண் சரியா தெரியல, ஒரு சர்க்கம் மட்டும் படிக்கிறேன். பெரியவா இவ்வளோ விஷயங்களையும் ஞாபகம் வச்சுட்டு கேட்கறத பார்த்துட்டு அந்த தாத்தாக்கும் பாட்டிக்கும் ஆச்சரியம் தாங்கலை. கிராமத்துக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பெரியவா வந்திருந்த போது இவா வீட்டுக்கும் வந்திருந்து 1 மணி நேரம் போல தங்கி இருந்திருக்கா. அப்போது பார்த்தது கேட்டது எல்லாம் பதிவாயிருக்குமோ? எப்படி ஞாபகத்தில் வச்சுட்டு இத்தனை விஷயங்களையும் பெரியவா கேட்குறா? 1 மணி நேரம்தான் தங்கி இருந்திருக்கா. பாட்டி சொன்னா, பெரியவாளுக்கு இவ்வளவு ஞாபக சக்தி இருக்கே, நான் அந்த ஆற்றுலையே ரொம்ப நாள் இருந்திருக்கேன். பெரியவா கேட்டதில் பாதி விஷயம் நினைவே இல்லை. பெரியவா அப்போது அந்த எண்ணச் சூழலை அப்படியே மாற்றி விடுவது போல ஒரு உயர்ந்த தத்துவத்தை சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தவர்களை எல்லாம் வானத்தில் பறக்க வைத்து விட்டார். அப்படி என்ன சொன்னா பெரியவா? ஆமா, இதெல்லாம் என்ன ஞாபக சக்தி? ஈஸ்வர ஞாபகம் எப்போதும் இருக்க மாட்டேங்கிறதே. எப்படி சொல்றா பாருங்கோ பெரியவா. இதெல்லாம் என்ன ஒரு பெரிய ஞாபக சக்தி? அந்த பகவானன்னா நினைச்சுட்டு இருக்கணும், அவரே சாட்சாத் அந்த ஈஸ்வரன்.
ஆனால் பெரியவா அப்படி சொல்கிறா. மகா பெரியவாளின் ஆதங்கம் இப்படி இருக்குமானால் நாமெல்லாம் எந்த மூலை? கற்கண்டுக்கு இனிப்பை ஊட்ட வேண்டுமா என்ன? பெரியவாளுக்கு ஈஸ்வரத்துவத்தை கூட்ட வேண்டுமா என்ன? அந்த ஈஸ்வரனே சர்வேஸ்வரனே மகா பெரியவா தானே. அவர் வாயிலேருந்து இதெல்லாம் என்ன ஞாபக சக்தி? ஈஸ்வரன் ஞாபகம் எப்போதும் இருக்க மாட்டேங்கிறதே. அப்படி சொல்லி நமக்கு உணர்த்துறார். நம்ம எப்பவும் ஈஸ்வர ஞாபகத்தோடு இருக்கணுங்கிறத சொல்லி உணர்த்துறா மகா பெரியவா. என்ன ஒரு அருமையான அற்புதம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நமஸ்காரம்.